வணக்கம். கம்பு தேங்காய் பேரீச்சை பால் எப்படி எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள்: கம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 2, சிறிய தேங்காயில் பாதி தேங்காய், பேரிச்சம்பழம் 6. பேரிச்சம்பழத்தை முதல்லையே லேசாக கழுவி கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சிடணும். தேங்காய் பாதி தேங்காயை கீறி சிறு சிறு துண்டுகளாக்கி அதோட முளைக்கட்டிய கம்பையும் சேர்த்து 2 முறை பால் எடுத்து வச்சுக்கணும். இதை அரைக்கும் போதே நம்ம 2 ஏலக்காய் சேர்த்திக்கலாம், இல்லாட்டி 2 சிட்டிகை ஏலக்காய் தூளாக சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஊறி கொண்டிருக்கும் பேரிச்சம்பழத்துலேருந்து விதைகளை நீக்கிட்டு அந்த ஊற வச்ச தண்ணியவே ஊற்றி அரைச்சி நல்ல நைஸான விழுதை அரைச்சிக்கணும். இந்த விழுதை நம்ம சலிக்க தேவையில்லை. இந்த விழுதை அப்படியே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கம்பு பாலோடு சேர்த்திட்டோன்னா நமக்கு மிகவும் சுவையான கம்பு பால் தயார். கரும்பு சர்க்கரையும் இனிப்புக்கு சேர்த்திக்கலாம் பேரிச்சைக்கு பதிலாக. இந்த தேங்காய் கம்பை அரைக்கும் போது நம்ம ஒரு ஊற வைத்த பாதாம் 5 இல்லை ஒரு 5 முந்திரி பருப்பையோ நம்ம சேர்த்து அரைச்சோன்னா இன்னும் கூடுதலான சுவையோட நல்லா சத்துள்ளதாக இருக்கும்.